இப்படி இந்த ஆக்ஷனை பார்த்தாலே டாக்டர் திவாகர் சச்சா அந்த பேரில் வேணாம், வாட்டர் மெலன் ஸ்டாரு இல்லை நடிப்பு அரக்கன் இப்படின்ற பேரை குறித்து நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். டாக்டர் திவாகர் இவ்வளோ பெரிய டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா வியூவர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு ஒன்றத்துக்கு ஆகாதவன், இவனுக்கு டேலண்ட்டே கிடையாது, நடிப்புன்னு சொல்லிட்டு என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இவனை மாதிரி யார் வேணாலும் நடிச்சுட்டு போயிடலாமே, இவனுக்கும் நடிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் சிவாஜின்றான், விஜயன்றான், சூர்யான்றான், யாரையோ சொல்லிட்டு இருக்கான். கேட்டோம்னா இவன் எனக்கு ட்ராமாவிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு நடிப்புன்னு ஆர்வம், நான் நிறைய அவார்ட்ஸ் நிறையா கிஃப்ட் வாங்கியிருக்கேன், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், அப்படி இப்படின்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்கான். இவனை பார்த்தாலே லூஸ் மாதிரி இருக்கே, இவெல்லாம் ஒரு டேலண்டா அப்படின்னு கேட்க தோணுதில்ல. அப்படி கேட்கக்கூடிய நம்ம எவ்வளோ பெரிய டேலண்ட்டு, நம்ம அவரை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய டேலண்ட்டா, அவர் செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கு தகுதியாக இருக்குமா? இவர் இன்றைக்கி எவ்வளோ பேர் முன்னாடி இன்றைக்கி டாக்டர் திவாகர் அப்படின்றத தாண்டி வாட்டர் மெலன் ஸ்டாரு, நடிப்பு அரக்கன் அப்படின்னு அவரை ஒரு காமெடி சென்ஸ்லேயாவது அட்லீஸ்ட் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இவர் நம்மளுக்கும் மேலே தான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எவ்வளோ பேர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ நம்ம அவரை பாசிட்டிவாக ஏன் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. அதுபோக கலாட்டா வாய்ஸ் அப்படின்ற ஒரு கேவலமான சேனல், மில்லியன்ஸில் இதோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் இது இந்த திவாகரை கூப்பிட்டுட்டு, வாட்டர் மெலன் ஸ்டாரை கூப்பிட்டுட்டு கேலியும் கிண்டலுமா இவங்க பேசுகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. திவாகர் சுதாரிச்சுக்கிட்டு வேணாம், இந்த இன்டர்வியூ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்ததுக்காக இன்னும் அவரை தரக்குறைவாக பேசியிருக்காங்க. இதை பற்றின பதிவு தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் உங்கள் ஜெயரஸ், மதுரையிலேருந்து. 3ஆம் பிறை படம் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஸ்ரீதேவிக்கு அந்த படம் முழுக்க பைத்தியம் அப்படின்ற அந்த கேரக்டர் தான். அவங்க பைத்தியமாக படம் முழுக்க நடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ரசித்தோம். மேலும் கடைசி சீனில் பார்த்தோம்னா கமல்ஹாசன் ஸ்ரீதேவிக்கு ஞாபகம் வர்றதுக்காக அவர் ஜம்ப் பண்ணி ரோட்டில் என்னென்னமோ குட்டிக்காரனை அடித்து என்னென்னமோ ஞாபகப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுவார். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு பைத்தியக்காரன் செய்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பட் இதெல்லாம் நம்ம ரசிக்கக்கூடியது தான். ஏன்னா அவங்கெல்லாம் ஆக்டர்ஸ், அவங்க ரோட்டில் இப்படி ஆடினாலும் சரி, பைத்தியமாக நடித்தாலும் சரி, நம்ம அவங்கள நடிகர்கள் அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை நம்ம கொடுக்குறோம், அவங்களெல்லாம் ரசிக்கிறோம். பட் இந்த திவாகரை நம்ம ஏன் ரசிக்க மறுக்கிறோம், நம்ம ஏன் அவரை ஒரு நடிகன்னு ஏற்க மறுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கெல்லாம் பெரிய ஆக்டர்ஸ், அங்கீகாரம் பெற்ற ஆக்டர்ஸ். இவர் சும்மா இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர். இவருக்கு திறமை இல்லை அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணி ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது நம்ம வேலை இல்லை. இவரை நம்ம ரசிக்கக்கூடிய அளவுக்கு இவர் இருக்காருங்கும்போது இவரை நம்ம பாசிட்டிவாகவும் அப்ரோச் பண்ணலாம், இவருடைய திறமைகளை நம்ம பூஸ்டப் பண்ணலாம். எவ்வளவோ பேர் மத்தியில் இவர் தனியாக ஃபோக்கஸ் ஆகி தெரிய தானே செய்கிறாரு. இவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்மளுக்கு ரசிக்கும்படியாக தானே இருக்குது. ஸோ இவரை நம்ம பாசிட்டிவாக அணுகிறதுல எந்தவித தயக்கமும் நமக்கு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். மேலும் இந்த கலாட்டா வாய்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவங்க இந்த திவாகரை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ அப்படின்ற பேரில் இவங்க இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நீங்களே கொஞ்சம் பாருங்கள், நம்ம அடுத்து விரிவாக பேசுவோம். கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சூர்யா சாரோட அந்த வாட்டர் மெலன் சீனை பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார்னு உருவெடுத்துருக்கோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு, மக்களோட செல்வாக்கு. நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்கல்ல, லேண்ட் ஆஃப் உட்டோப்பியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல என்னாச்சு? ஒரே ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த இன்டர்வியூவில் திவாகர் கலாட்டா வாய்ஸோட ஆங்கர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சூர்யா ஒரு ப்ரொமோவில் வாட்டர் மெலன் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அந்த சீன் தனக்கே இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணதாகவும், வாட்டர் மெலன் ஸ்டார் என்று அந்த பேர் தனக்கே கொடுக்கப்பட்டதாகவும் அவர் ஃபீல் பண்ணி அந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன இந்த அளவுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, அவரோட உங்களை கம்பேர் பண்ணுறீங்க, நீங்களா இதை ஃபீல் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்மளாவே சில விஷயத்தை நம்ம சந்தோஷத்துக்காக சில விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவரா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் ஸ்டாரான டாக்டர் திவாகரை அவர் குறிப்பிட்டாரு. ஒரு கேள்வி நெகட்டிவா கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றதுக்கான திராணி இல்ல. ஆனா இவரை கேள்வி கேட்கும்போது பாசிட்டிவா கேட்கணும், இவரை கொஞ்சணும். இந்த வார்த்தையை திவாகர் கிட்ட அந்த ஆங்கர் சொன்ன உடனே திவாகர் நீட்டா அவருடைய இருக்கையிலேருந்து எந்திரிச்சு, கொஞ்சம் இங்கே வாமா, இங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக கூப்பிட்றாரு ஆங்கரை. இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவா இருக்கும். பட் இந்த ஆங்கர் திருப்பி என்ன செய்கிறாருன்னா, திவாகர் கிட்ட போய், நான் உங்கள்கிட்ட பாசிட்டிவாக மட்டும் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா, நெகட்டிவாகவும் கேட்க தான் செய்வேன், நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படி இப்படின்னு கொஞ்சம் திவாகரை தரக்குறைவாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இதனால இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சர்ச்சைகள் ஏற்படுது.
டாக்டர் திவாகரை கூப்பிட்டு வச்சு நெகட்டிவாக ஏதாவது பேசி அது மூலியமாக டெம்ப் ஆகி திவாகர் ஏதாவது வார்த்தைகளை வெளியிடணும், அது மூலியமாக மக்கள் பார்க்குற மக்கள் சிரிக்கணும், திவாகர் அவர்களை கேலியாகவும் கிண்டலாகவும் மக்கள் பேசணும், கமெண்ட் பண்ணணும், அது மூலிமா இவங்களுடைய சேனல் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்றது மட்டுமே இந்த கலாட்டா வாய்ஸுடைய நோக்கமாக இருந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விஷயங்களை நல்லபடியாகவே கன்வே பண்ணுங்கள், கெட்ட விஷயமா இருந்ததுன்னா அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி கன்வே பண்ணுங்கள். இப்படி ஒரு திறமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புகிறாரு, திறமை இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ பேர் மத்தியில் இவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்படி இல்லைன்னு நினச்சிட்டிங்களா, அவரை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும், அது மூலிமா நீங்கள் எதுக்கு பிழைப்பு நடத்தணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அவர் மதுரைக்காரர் தான், நானும் மதுரைக்காரன் தான். மதுரைக்காரர் அப்படின்ற அந்த ஒரு சென்ஸில் நான் அவருக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன். இதை பார்க்கக்கூடிய மதுரைக்காரவங்க இருந்தாங்களா, நான் என்னுடைய மனதில் பட்டதை நான் உங்ககிட்ட வெளிப்படையாக பேசினேன். இது சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை தவறு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your JRS. Thank you.